போட்டியிடக்கூடிய ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி 2 வேட்பாளர்களும் வந்து நேரடி விவாதம் செய்வாங்க. அது 3 முறை நடக்கும். அந்த விவாதம் முதல் முறை விவாதத்தில் ட்ரம்ப்பும் பைடனும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ட்ரம்ப் வந்து பைடனை போட்டு தாக்கிட்டாருன்னா ஒரு அக்ரஸிவாக வந்து பேசுகிறது, பாயிண்ட்டுகளை வந்து விடுறது, பொய் சொன்னாலும் வந்து அது உண்மைதான்டா அதிரடியாக பேசுகிறது. அதுக்கு வந்து பைடன் வந்து ஈடு கொடுக்க முடியலைன்றதுக்கு காரணம் வந்து கமலா ஹாரிஸனுடைய தாய் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவருடைய பேர் வந்து ஷியாமலா கோபாலன். தந்தை வந்து ஜமைக்காவை சேர்ந்த ஒரு கருப்பினத்தவர். இந்த 2 குடும்பங்களும் வந்து அமெரிக்காவில் வந்து குடியேறி இவங்களுக்கு வந்து 2 மகள்கள் பிறக்கிறாங்க. அதில் தான் ஒருத்தங்க வந்து கமலா ஹாரிஸுக்கு 5 வயதாக இருக்கும்போதே வந்து கமலா ஹாரிஸ் வந்து உதவி அதிபராக வந்து பதவியேற்கிறாங்க. இதில் 3 விஷயம் இருக்குது. முதல் பெண் அதிபர், முதல் கருப்பின அதிபர், முதல் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அதிபர். இந்த மாதிரி வந்து ஒரு 3 சாதனைகள் வந்து அவருடைய பதவிக்கு வந்து சொல்லலாம். கமலா ஹாரிஸ் பதவியேற்ற பிறகு அவங்களுக்கு வந்து பைடன் கொடுத்த முக்கியமான பணி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து இதை பற்றி ஒரு பாசிங் கமாண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமலா ஹாரிஸா அவங்க வந்தாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவேன், பைடன் வந்து ஒரு கோழையை வந்து விட்டு ஓடி போயிட்டாரு, அவரால் இருக்கிற கமலா ஹாரிஸ்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை, அவங்க வந்து நான் லெஃப்ட் ஹேண்டால் டீல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக வந்து சொல்லியிருக்கிறார். அதனால் இந்தியாவை பொறுத்தவரை மோடிக்கு நெருக்கமான நண்பர் என்ற முறையில் இப்போ மோடியின் ஆதரவும் ட்ரம்ப்புக்கு தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். புட்டினுடைய ஆதரவும் ட்ரம்ப்புக்கு தான் இருக்கும். புட்டினும் வந்து ட்ரம்போட வந்து ஃப்ரெண்டு தான். அதே போல் வந்து இப்போ இஸ்ரேலுக்கெல்லாம் வந்து ஆயுதங்கள் கொடுக்கறது, நிதி கொடுக்கறதெல்லாம் வந்து முன்னைய விட அதிகமாக வந்து இருக்கும். உக்ரைன் வாருக்கு கூட உக்ரைனுக்கெல்லாம் இனிமேல் ஆயுதங்கள் போகுமா அப்படின்றது வந்து தெரியல. அதில் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சமாதானம் பண்ணி சில உக்ரைன் பகுதிகளை வந்து ரஷ்யாவில் சேர்த்துட்டு அப்படி முடிக்கிறதுக்கு கூட ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணலாம். சீனாவை மிக கடுமையாக வந்து எதிர்ப்பார். அதனால் அவர் அதிபராக ஜெயித்தால் வந்து இவ்வளோ பெரிய விளைவுகளை வந்து உலகம் சந்திப்பதற்கு வந்து தயாராக இருக்கணும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நடைபெற இருக்குது. அதற்கான அங்கே தேர்தல் பணிகள்லாம் போயிட்டுருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடந்த சில நாட்களாகவே வந்து பைடன் அவர்களுக்கு சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு அப்படின்ற பல விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டுட்டு வந்துகிட்டு இருந்தது. அதற்கு பிறகு கமலா ஹாரிஸ் வரத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்பட்டது. அது இன்றைக்கி நிரூபணமாகியுள்ளது. பைடன் அவர்கள் அதை வந்து குவைட் பண்ணியிருக்காரு. கமலா ஹாரிஸ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. ட்ரம்ப் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவருக்கு வந்து ஒரு கன் ஷூட் நடந்துச்சு. அதிர்ஷ்டவசமாக அவரும் வந்து உயிர் தப்பினார் அப்படின்றது தான் பெரிய செய்தியாக இருந்துச்சு. அதுவும் அவங்க பெரிய அளவில் அது அரசியல் செய்யப்படலை அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. எதனால் பைடன் அவர்கள் வந்து இந்த இதுலேருந்து விலகியிருக்காரு, கமலா ஹாரிஸ் உள்ளே வந்திருக்காங்க, இதனால் என்ன மாற்றம் நடக்கும், அமெரிக்க தேர்தலில் இப்போ என்ன நிலவரம் போயிட்டுருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. முதல் கட்ட பார்வையாக எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இதில் வந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து வழக்கமாக வந்து அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள என்ன பாரம்பரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரபு போட்டியிடக்கூடிய ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி 2 வேட்பாளர்களும் வந்து நேரடி விவாதம் செய்வாங்க. அது 3 முறை நடக்கும். அந்த விவாதம் முதல் முறை விவாதத்தில் ட்ரம்ப்பும் பைடனும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து ட்ரம்ப் வந்து பைடனை போட்டு தாக்கிட்டாருன்னா ஒரு அக்ரஸிவாக வந்து பேசுகிறது, பாயிண்ட்டுகளை வந்து விடுறது, பொய் சொன்னாலும் வந்து அது உண்மைதான்டா அதிரடியாக பேசுகிறது. அதுக்கு வந்து பைடன் வந்து ஈடு கொடுக்க முடியலைன்றதுக்கு காரணம் வந்து அவர் வந்து முதுமை அடைஞ்சிட்டார். பைடனுக்கு வந்து 81 வயசு, ட்ரம்புக்கு வந்து 78 வயசு. ட்ரம்ப் 78 வயசு ஆனாலும் இன்னமும் அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் அவர் எப்படி ஆக்டிவாக இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். பைடனை பொறுத்த வரைக்கும் அந்த முதுமை காரணமாக அவர் வந்து பேர்களை மாற்றி சொல்கிறது, டேட்டா வந்து மாற்றி சொல்கிறது, அப்புறம் வந்து உதவி குடியரசுத் தலைவர்னு சொல்கிறது, எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சி தலைவர்கள்னு சொல்கிறது, இது வந்து டங் ஸ்லிப்பார பிரச்சனை வந்து இல்லை, அவரால் வந்து முடியலை. ஆனால் என்னென்னா ஜனநாயக கட்சியில் வந்து அவருக்கு ஆதரவு இருந்தது. அவர் வந்து 2020 வந்து ட்ரம்ப்பை தோற்கடித்தார், அப்படி ஒரு வெற்றியாளர் அப்படின்ற முறையில் மக்கள்கிட்டையும் கொஞ்சம் ஆதரவு இருந்தது. மீன் டைம் வந்து அவர் இந்த உடல்நல பிரச்சனைகள்னால அவரால் வந்து ஈடு கொடுக்க முடியலை, அவர் அன்றாட பணிகளையே அவரால் வந்து செய்ய முடியலை. இது முக்கியமான காரணம். அந்த விவாதம் நடந்து முடிந்த பிறகு ஊடகங்களையும் மக்கள்கிட்டையும் என்ன
விவாதம் போச்சு அப்படின்னு சொன்னால் பைடன் வந்து சொதப்பிட்டாரு, ட்ரம்ப் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு இப்படின்னு ஒன்று. இதை வந்து ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்களே, செனட்டர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே அவங்களே இந்த கருத்துக்களை வந்து வெளிப்படையாக தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோ பைடன் வந்து இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் இருந்து வேட்பாளராக இருந்து அவர் வித்ட்ரா பண்ணிக்கணும், அதுதான் நல்லதுன்னு பேச ஆரம்பித்தாங்க. நிறைய ஹாலிவுட் நட்சத்திரங்கள், ஜனநாயக கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஹாலிவுட் நட்சத்திரங்களும் வந்து அவங்களும் வந்து இதே கருத்தை பேச ஆரம்பித்தாங்க. இவர் அந்த ஜார்ஜ் குளூனி போன்ற நட்சத்திரங்கள்லாம் வெளிப்படையாகவே இதை வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சேருது. ஆனால் கடைசி வரைக்கும் ஜோ பைடனுடைய திட்டம் வந்து என்னென்னா, அவர் விரும்பினது என்னென்னா, நான் தான் வந்து வேட்பாளர் அப்படின்ற முறையில் இருந்தார். அப்புறம் வந்து ஒரு ஃபைன் மார்னிங் வந்து ஏதாவது நடுராத்திரியிலேருந்து அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கலாம், இல்லை நம்ம இனிமேல் வந்து போட்டியிட்டால் வந்து ட்ரம்புக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா இவர் இந்த உடல்நிலையில் இந்த பிரச்சனைகளோடு இவர் வந்து அதிபர் வேட்பாளர் தேர்தலில் வந்து கலந்துக்கிட்டாருன்னு சொன்னால் அது ட்ரம்புக்கு தான் ஆதாயம். ட்ரம்ப் வந்து இவர் அன்ஃபிட்டு, இவர் வந்து அமெரிக்க அதிபர் என்பது உலகத்திலே முக்கியமான பதவி, உலக நாடுகளே நம்ம தான் போலீஸ்காரன் மாதிரி கண்காணிக்கிறோம். அப்போ அந்த பதவிக்கு ஒரு அன்ஃபிட்டான ஒரு ஆளை எடுக்க போகிறீங்களா, என்ன மாதிரி ஆக்டிவான ஒரு துடிப்புள்ள அதிபர் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்ற முறையில் ஸ்கோர் பண்ணிடுவார். இது பைடனுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது. அவர் வந்து நேற்று வந்து ட்விட்டரில் அறிவிக்கிறார். இப்போ எல்லாமே ட்விட்டரில் தான் அரசியல் அறிக்கைகள். அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், ஜனநாயக கட்சியினுடைய நலன் கருதி நான் வந்து இந்த அதிபர் வேட்பாளர் தேர்விலிருந்து நான் வந்து விலகிறேன். மீதி இருக்கிற காலத்தை வந்து நான் வந்து குடியரசுத் தலைவராக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். என்னுடைய கவனத்தை வந்து அதில் செலுத்துறதுக்கு வந்து விரும்புகிறேன். என்னை விட கட்சி தான் வந்து பெருசு, நாட்டு நலன் தான் பெருசு. அப்புறம் வந்து என்ன முக்கியமான கருத்து சொல்லியிருக்காருன்னா, துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸுக்கு என்னுடைய ஆதரவை வந்து தாரேன். அவங்க வந்து ஒரு வலிமையான பெண்ணு, அவங்களுக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொல்லி நேற்று ட்விட்டரில் அறிவிச்சிட்டாரு. இன்றைக்கு உலகம் முழுவதும் மீடியாவில் வந்து இதுதான் பேசுபொருள், இதுதான் பின்னணி. கமலா ஹாரிஸ் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த தமிழ் பெண், அதுவும் பிராமண பெண் அப்படின்ற ஒரு பின்னணி இருக்குது. ஆனால் அங்கே வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கருப்பின பெண் தலைவராகத்தான் அவரை வந்து பார்க்கப்படுறாங்க. அவங்களுடைய பின்னணி என்னவாக இருக்குது? ஏன்னா உங்கள் துணை அதிபராக அங்கே தேர்ந்தெடுக்க போதே இங்கே நிறைய வாழ்த்துக்கள் இந்த இந்திய மக்கள்கிட்ட இருந்து போச்சு, அவங்களோட சொந்த ஊர் கிராமங்கள்லேருந்துலாம் நிறைய போச்சு. இப்போ ஒரு அதிபர் வேட்பாளராகவே அவர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் இந்தியாவுக்கு ஏதாவது நன்மை இருக்கா, இல்லை நமக்கு இவர் ட்ரம்ப் வந்து அதிபராகிறது தான் நமக்கு சிறந்ததா அப்படின்னு எதுவும் விஷயம் இருக்கா? அதில் கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய ஊடகங்கள் தான் ஒரு இந்திய வம்சாவளியினர்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அமெரிக்க ஊடகங்களோ உலக ஊடகங்களோ ஏன் கமலா ஹாரிஸோ தன்னை வந்து ஒரு கருப்பின வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கமலா ஹாரிஸினுடைய தாய் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவருடைய பேர் வந்து ஷியாமலா கோபாலன். தந்தை வந்து ஜமைக்காவை சேர்ந்த ஒரு கருப்பினத்தவர். இந்த ரெண்டு குடும்பங்களும் வந்து அமெரிக்காவில் வந்து குடியேறி இவங்களுக்கு வந்து 2 மகள்கள் பிறக்கிறாங்க. அதில் தான் ஒருத்தங்க வந்து கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸுக்கு 5 வயதாக இருக்கும்போதே வந்து பெற்றோருக்கு வந்து டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிடுறாங்க. இப்போ கமலா ஹாரிஸோடைய அம்மா வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சியாளர் மற்றும் வந்து ஒரு சிவில் ரைட் வந்து போராளி, ஆர்வலர். அப்போ இந்த பின்னணியிலே அவங்களுக்கு வந்து கமலா ஹாரிஸ்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக அவர்கள் வந்து கமலா ஹாரிஸ் வந்து எங்கே படித்தாங்க அப்படின்னு கேட்டால், ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் வந்து படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேஸ்டிங்ஸ் கல்லூரியில் வந்து வழக்கறிஞர் வந்து படிப்பு வந்து முடித்தாங்க. அப்போ இந்த கல்லூரி வாழ்க்கையிலே அவங்க வந்து இன ரீதியாக தான் ஒதுக்கப்பட்டதை வந்து அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சரிதையிலையும் அதை வந்து விளக்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து பெற்றோர்கள் டைவர்ஸ் ஆன பிறகு இவங்க வந்து எங்கே போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால், ஓக்லாண்ட் பகுதியில் உள்ள கருப்பின மக்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் வந்து போய் செட்டில் ஆகிறாங்க. அப்போ கருப்பின மக்களோட தான் வந்து கமலா ஹாரிஸ் வந்து வளர்கிறாங்க. அந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் என்ற அடையாளம் தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அப்போ வழக்கறிஞர் பட்டப்படிப்பு எல்லாம் முடித்த பிறகு வந்து கலிஃபோர்னியாவில் வந்து பல மாவட்டங்களில் வழக்கறிஞராக செயல்படுறாங்க. 2010 வந்து அரசு வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலாக வந்து அவங்களுக்கு வந்து பதவி கிடைக்குது. இதிலேருந்து அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து கிராஃப் வந்து மேலே போகுது. 2016 வந்து அவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு செனட்டராக தெரிவு செய்யப்படுறாங்க. 2020 வந்து கமலா ஹாரிஸ் என்ன பண்ணாங்கன்னா,
ஜனநாயக கட்சியினுடைய அதிபர் வேட்பாளருக்கே தன்னை வந்து முன்மொழிந்து வேலை பார்த்தாங்க, அதுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே தனக்கு வந்து ஆதரவு இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவங்க வித்ட்ரா பண்ணாலும் இவர் ஜோ பைடன் பொறுத்த வரைக்கும் அந்த வேறுபாடுகளெல்லாம் மறந்து அவரை வந்து உதவி குடியரசுத் தலைவராக வேட்பாளராக வந்து அவர் வந்து அறிவிக்கிறார். இந்த காம்பினேஷனில் அந்த தேர்தல் வந்து நடந்தது. அந்த தேர்தல் இதுவரை அமெரிக்கா கண்டிராத ஒரு மூர்க்கமான, ஒரு முரண்பாடுகள் நிறைந்த, அதிக போட்டிகள் நிறைந்த தேர்தல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2016 ட்ரம்போட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அமெரிக்காவினுடைய அந்த லிபரல் டெமோக்ரஸிக்கு வந்து ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அவர் வந்து இந்த மாதிரி பொதுவாக நீங்கள் வந்து குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுக் கட்சி வந்து ஒரு பழமைவாத கட்சி, ஜனநாயக கட்சி வந்து ஒரு லிபரல் கட்சி. ட்ரம்ப் வந்து அதிபராக வந்து பதவியேற்ற பிறகே வந்து ஒரு 6 முஸ்லீம் நாடுகளிலிருந்து விசாவை வந்து ரத்து பண்ணுறாரு. ஆமாம். அப்புறம் தெற்க வந்து மெக்சிகோ பார்டரில் வந்து நான் வந்து ஒரு பெரிய சுவரை வந்து எழுப்புவேன், அங்கேருந்து சட்டவிரோதமான குடியேற்றத்தை நான் வந்து தடுத்து நிறுத்துவேன். இன்றைக்கி வந்து அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து செய்கிறாங்க. அப்புறம் உடல் உழைப்பு தொழிலாளிகளும் வந்து ஊரக பகுதிகளில் அதிகமாக வந்து இருக்கிறாங்க. ஆனால் நகரங்களில் இந்த மாதிரி தொழில் மையங்களில் பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் ஜாப்ஸ்க்கு வந்து இந்தியாவில் இருந்தோ சைனீஸில் இருந்தோ இவங்க வந்து இருக்கிறாங்க. அப்புறம் மெக்சிகோ, தென் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி சாதாரண வேலைகள் பார்க்குறது வந்து அதிகம். கருப்பின மக்களும் அந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறது தான் வந்து அதிகம். அப்போ இவர்களது எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்து போகுது. இது வந்து வெள்ளை இனத்துக்கு வந்து ஒரு ஆபத்து அப்படின்ற முறையில் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். அந்த தேர்தலில் வந்து ஹிலாரி கிளின்டன் தான் ட்ரம்பை எதிர்த்து வந்து போட்டிட்டாங்க. இப்போ ஊடகங்களுடைய கணிப்பு என்னென்னா ஹிலாரி கிளின்டன் வந்து ஜெயிச்சிருவாங்க, ட்ரம்ப் வந்து தோற்றுருவார் அப்படின்னு தான் வந்து கணிச்சாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து நம்ம ஊரில் சீமான் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன அரசியலை வந்து அவர் முன் வச்சு பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை இன தொழிலாளிகள்கிட்டெல்லாம் போய் என்ன பிரச்சாரம் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி இந்தியர்களோ மற்ற நாட்டுக்காரங்களோ இங்கே வந்ததுனால தான் உங்களுடைய வேலைவாய்ப்பு என்பது பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் இந்த வந்தேரிகளையெல்லாம் வந்து விரட்டி விட்டு இங்கே உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகரிக்க செல்வேன். ரெண்டாவது, எதுக்கெடுத்தாலும் நம்ம உற்பத்தி வந்து சைனாவில் நடக்குது, அங்கேருந்து தான் பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். நான் அதிபரானால் வந்து உற்பத்தி மையத்தை வந்து நான் மீண்டும் அமெரிக்காவுக்கு கொண்டு வருவேன், இப்படிலாம் வந்து பேசினார். அப்போ ஊரக பகுதிகள், வெள்ளையின தொழிலாளிகள் இவங்க மத்தியில் வந்து ட்ரம்புக்கு ஆதரவு வந்து அதிகரிச்சுது. இதை வந்து பத்திரிகைகள் வந்து கணிக்க வந்து தவறிட்டாங்க. அந்த வகையில் 2016 அவர் ஜெயிக்கிறார். மேலதிகமாக ஜனநாயக கட்சியினுடைய இமெயில் வந்து ஹேக் செய்யப்பட்டு அதுவும் வந்து விஷயங்கள்லாம் வந்து வெளியே வருது. இப்படி தான் அவர் வந்து வெற்றி பெற்று வராரு. இந்த மாதிரி நடக்குது. 2020 இவர் வந்து தோத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீடியாவோ முற்போக்கு பேசுகிறவங்களோ பெர்னி சாண்டர்ஸ் போன்ற ஜனநாயக கட்சியில் உள்ள இடதுசாரிகளோ வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ட்ரம்ப் மீண்டும் ஜெயிச்சு வந்தால் அவர் வந்து ஒரு சர்வாதிகாரியாக வந்து மாறிடுவார், அமெரிக்காவினுடைய கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாத்துக்கும் வந்து சமாதி கட்டிடுவார், இப்படி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இதை வந்து ட்ரம்ப் வந்து எப்படி எதிர்கொண்டார் அப்படின்னு சொன்னால், என்னை தோற்கடிப்பதற்கு பெரிய வந்து சதி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து தோக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி நான் தான் அடுத்த அதிபர், வந்து தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பிரச்சனை பண்ணார், போய் வழக்கெல்லாம் போட்டிருந்தார். ஆமாம். அப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு இல்லை, இந்த தோல்வியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதற்கு பின்னாடி சதி இருக்குது, தபால் வாக்கு என்னென்னா அதை என்னென்ன இதெல்லாம் வந்து கோல்மால் பண்ணிட்டாங்க, நான் வந்து குடியரசுத் தலைவர் இதில் விலக மாட்டேன், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை அமெரிக்கா, நடந்ததில்லை. இந்த அளவு அதிக போலிங்கும் நடந்ததில்லை. ட்ரம்புக்கு வந்து 2016 கிடைத்த வாக்குகளை விட 2020 வாக்குகள் வந்து அதிகம். அதே போல் வந்து ஜனநாயக கட்சிக்கும் வந்து வாக்குகள் வந்து அதிகம். அவர் குறைவாக ஒன்றும் வாக்கு வாங்கிடல. அப்போ ஜோ பைடன் வந்து வெற்றி பெற்ற பிறகு இவர் மீண்டும் வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் போய், ஒயிட் ஹவுஸில் போய் உட்கார்ந்து ட்ரம்ப் வந்து அதிகாரத்தை மாற்றி தருவாரா, இப்படி ஒரு சந்தேகம் பலருக்கு இருந்தது. அது உண்மைதான் அப்படின்ற முறையில் தான் வந்து அந்த கேபிட்டலில் கலவரம் வந்து நடந்தது. ட்ரம்ப் ஆதரவாளர்கள்ட்ட ட்ரம்ப் வந்து வீரவாசமாக பேசுகிறாரு, அவங்க உள்ள போய் கலவரம் பண்ணுறாங்க, இப்படி வந்து நடந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வந்து கமலா ஹாரிஸ் வந்து உதவி அதிபராக வந்து பதவியேற்கிறாங்க. இதில் 3 விஷயம் இருக்குது. முதல் பெண் அதிபர், முதல் கருப்பின அதிபர், முதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அதிபர்,
இந்த மாதிரி வந்து ஒரு 3 சாதனைகள் வந்து அவருடைய பதவிக்கு வந்து சொல்லலாம். கமலா ஹாரிஸ் பதவியேற்ற பிறகு அவங்களுக்கு வந்து பைடன் கொடுத்த முக்கியமான பணி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தெற்கிருந்து தென் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய அந்த சட்டவிரோத குடியேற்றங்களை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு பணி கொடுத்துருந்தாரு. அதை அவங்க வந்து வெற்றிகரமாக வந்து நிறைவேற்ற முடியல. ரெண்டாவது, அவங்க வந்து செனட்டோட தலைவர் அந்த இதுலேயும் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து உதவி குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாவுக்கு தலைவராக இருக்கிறது போல் அங்கே வந்து உதவி அதிபர் வந்து செனட்டுக்கு வந்து தலைவர். அப்போ செனட்டில் வந்து குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி ரெண்டுக்கும் வந்து சமமான வாக்குகள் வந்தால் இவங்க வந்து தன்னுடைய வாக்குரிமையை வந்து பயன்படுத்தலாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 32 முறை வந்து அவங்க அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து கமலா ஹாரிஸோட பின்னணி. இப்போதைக்கு அவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 538 அப்படின்னு ஒரு நிறுவனம் எடுத்த சர்வேயின்படி கமலா ஹாரிஸுக்கு வந்து வேணான்னு சொல்லி 51% மக்களும், கமலா ஹாரிஸும் வேணும்னு சொல்லி 37% மக்களும் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வேணான்றது அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. இரண்டாவது, இந்த அடுத்த மாதம் வந்து ஜனநாயக கட்சியினுடைய மாநாடு ஒன்று நடக்க போகுது. அதில் வந்து உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்தால் மட்டும்தான் கமலா ஹாரிஸ் வந்து அதிபர் வேட்பாளராக வந்து முன்னிற்க முடியும். வேறு சிலரும் வந்து அதற்கு வந்து போட்டி போடுவாங்க. இப்போ பைடன் வந்து கமலா ஹாரிஸை வந்து ஆதரித்ததுனால அவங்களுக்கு வந்து ஆதரவு கொஞ்சம் ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். ஆனாலும் அந்த மாநாடு முடிந்த பிறகு தான் அது என்னன்னு வந்து சொல்ல உறுதியாக தெரியாது அவங்க தான் அப்படின்றது தெரியாது. ஏன்னா அந்த கட்சியில் வந்து அதை ஏற்றுக்கணும் இல்லையா. இப்போதைக்கு அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துருக்கிறாங்க. ஓகே, அந்த மாநாடு முடிந்த பிறகு தான் அது வந்து தெரியும். ட்ரம்ப் வந்து இதை பற்றி ஒரு பாசிங் கமாண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமலா ஹாரிஸா அவங்க வந்தாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவேன், பைடன் வந்து ஒரு கோழையை வந்து விட்டு ஓடி போயிட்டாரு, அவர் ஆதி இருக்கிற கமலா ஹாரிஸ்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை, அவங்கள வந்து நான் லெஃப்ட் ஹேண்டால் டீல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இன்றைய நிலைமை. இல்லை, அவருடைய இந்த அலட்சியம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், அது எந்த அளவில் உண்மை? அலட்சியம் அப்படின்றது வெற்றின்றது அவருக்கு ரொம்ப எளிதா இல்லை கடினம் தான்? இல்லை, இப்போதைய உள்ள செய்திகள் படி வந்து பார்த்தா ட்ரம்ப் தான் வந்து ஒரு அட்வான்டேஜில் வந்து இருக்கிறாரு. இல்லை, இதுவே ஒரு அட்வான்டேஜ் தானே. ஜோ பைடன் இதாகிறதே ஒரு ஜோ பைடன் இப்போ வந்து அவர் வெளியேறினதே ட்ரம்புக்கு ஒரு பெரிய வெற்றி. அந்த நேரடி வாதத்தில் வந்து அவர் வெற்றி அடைந்து விட்டார். அதை வந்து பைடனே ஒற்றுக்கொண்டு விட்டார். அவர் வந்து இந்த பதவிக்கு வந்து அன்ஃபிட்டு அப்படின்னு அவர் சொன்னதை வந்து நிரூபிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ ட்ரம்புக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து அதிகம். இரண்டாவதாக அவர் வந்து உலக அரசியலில் வந்து சீனாவை கடுமையாக எதிர்க்கிறது. இன்றைக்கி வந்து இப்போ சீனாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் தான் அமெரிக்காவுக்கு வந்து வருது. அது ஐஃபோனோட ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ தான் ஐஃபோன் வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து தன்னுடைய அந்த ஃபாஸ்கான் மூலமாக உற்பத்தி தொழிற்சாலையை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. பல நாடுகள்லேயும் முயற்சி பண்ணுறாங்க. இருப்பினும் இன்றைய வரை வந்து சைனா தான் முக்கியமான உற்பத்தி நிலையமாக வந்து இருக்குது. இதை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. கொரோனா சமயத்தில் வந்து சைனீஸ் வைரஸ் அப்படின்னே வந்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தார். ரெண்டாவது வந்து வலதுசாரிகளுக்கு வந்து ஆதரவான கருத்துக்களை வந்து பேசக்கூடியவர். கொரோனா வந்த பிறகு வந்து உலகமே பொது முடக்கத்தில் வந்து இருந்தால் கூட ட்ரம்ப் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களுக்கெல்லாம் அது பிடிக்கலை. என்ன சும்மா ஒரு நோயின்னு சொல்லி வந்து வீட்டுக்குள்ளே உட்காருன்னு சொல்கிறான், நம்மளாம் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கக்கூடிய அடிமைகளா, நம்மளாம் வீரர்கள், பொதுவெளியில் சுற்றுவோம் போவோம்னு சொல்லி வந்து இதெல்லாம் உசுப்பி விட்டார். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா, எல்லாரும் ப்ளீச்சிங் பவுடரை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொரோனா போயிடும், இப்படியெல்லாம் வந்து உளறியிருக்காரு. இப்போ ட்ரம்போட குடியரசுக் கட்சியினுடைய துணை அதிபர் வந்து போட்டி வேட்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேடி வான்ஸ். அவர் வந்து ஒரு இளைஞர். அவர் வந்து இந்த உதவி துணை அதிபர் அந்த போட்டியில் வந்து அவரை இறக்கியிருக்காங்க. இவரே ஒரு காலத்தில் வந்து ட்ரம்ப் வந்து முட்டாள், அவர் வந்து கண்டனத்திற்கு உரியவர், அவர் வந்து அமெரிக்காவின் ஹிட்லர் அப்படின்னே அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி அவரை தான் வந்து ட்ரம்ப் வந்து தன்னுடைய பக்கத்தில் வந்து துணை அதிபர் வேட்பாளருக்காக அவர் வந்து வச்சிருக்கிறாரு. இது உலக அரசியலே இது சாதாரணம் தான் போல. ஆமாம், நம்ம அதிமுக திட்டிக்குவாங்க, கட்சி மாதிரி சேருவாங்க. சேர்ந்த பிறகு என்னடா நேற்று வரைக்கும் இப்படி திட்டினானே, அப்போ அமெரிக்காலையும் அப்படித்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த ஜேடி வான்ஸ் வந்து இதில் வந்து ஒரு கால் ட்ரம்ப் ஜெயிச்சு உதவி அதிபராக ஜெயிச்சா அப்படின்னு சொன்னால் 2028 இவர் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதனால் அமெரிக்க தேர்தல் என்பது வந்து ஒரு விறுவிறுப்பான தேர்தலாக தான் வந்து அதிரடி மாற்றங்களோடு வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்தியாவுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு. மோடியும் ட்ரம்ப்பும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 2 பேருமே வலதுசாரிகள், 2 பேருமே வந்து முஸ்லீம்களை வந்து எதிர்க்கிறதுல வந்து ஒற்றுமை உள்ளவர்கள். இங்கே வந்து கொரோனா சமயத்தில் வந்து ட்ரம்பை கூட்டி வந்து அந்த குஜராத் அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து என்ன நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை வந்து மோடி நடத்தினார். அதில் வந்து அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபுல்லாக வந்து மக்கள்லாம் உட்காந்துருக்கு. இவங்க 2 பேரும் வந்து அங்கே வந்து பேசுனது அதெல்லாம் பண்ணாங்க. அதோட கொரோனாவும் சேர்த்து பரப்புனாங்க. அதே போல் மோடியும் வந்து அங்கே போகும்போது இதே போல் ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரம்ப்பும் மோடியும் வந்து அங்கே வச்சுருக்குறாங்க. அதனால் இந்தியாவை பொறுத்தவரை மோடிக்கு நெருக்கமான நண்பர் என்ற முறையில் இப்போ மோடியின் ஆதரவும் ட்ரம்ப்புக்கு தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். புட்டினுடைய ஆதரவும் ட்ரம்ப்புக்கு தான் இருக்கும். சிறப்பு. புட்டினும் வந்து ட்ரம்போட வந்து ஃப்ரெண்டு தான். அதே போல் வந்து இப்போ இஸ்ரேலுக்கெல்லாம் வந்து ஆயுதங்கள் கொடுக்கறது, நிதி கொடுக்கறதெல்லாம் வந்து முன்னைய விட அதிகமாக வந்து இருக்கும். உக்ரைன் வாருக்கு கூட உக்ரைனுக்கெல்லாம் இனிமேல் ஆயுதங்கள் போகுமா அப்படின்றது வந்து தெரியல. அதில் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு சமாதானம் பண்ணி சில உக்ரைன் பகுதிகளை வந்து ரஷ்யாவில் சேர்த்துட்டு அப்படி முடிக்கிறதுக்கு கூட ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணலாம். சீனாவை மிக கடுமையாக வந்து எதிர்ப்பார். அதனால் அவர் அதிபராக ஜெயித்தால் வந்து இவ்வளோ பெரிய விளைவுகளை வந்து உலகம் சந்திப்பதற்கு வந்து தயாராக இருக்கணும். கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு? இதில் எவ்வளோ அவங்க போராட வேண்டி இருக்கும்னு நம்பலாம், நம்ம எதிர்பார்க்கலாம்? அவங்களுக்கு இது ஒரு கிடைத்தற்கரிய அரிய வாய்ப்பு. இப்போ அவங்கள மாதிரி இந்த பின்னணியில் வந்துட்டு இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு முதல் கருப்பின அதிபர் அப்படின்னு சொன்னால் பாரக் ஒபாமா தான். 2008 வந்து வாராரு. அதுவே ஒரு பெரிய சாதனையாக அமெரிக்காவில் பார்க்கப்பட்டது. 2016 ஹிலாரி கிளின்டன் வந்து ஜெயிச்சிருந்தாருன்னா இந்த பாலியல் ரீதியாக ஒரு பெண் வந்து அதிபராக இருக்கிறாங்க அப்படின்னு சாதனை வந்து படைச்சிருக்க முடியும். இதெல்லாம் இப்போ கம்பைன் பண்ணி கமலா ஹாரிஸ் மேலே வந்து இருக்குது. அவங்க ஒரு பெண்ணு, கருப்பினத்தை சேர்ந்தவர், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அப்போ அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 சாதனைகளையும் அவங்க வந்து நிகழ்த்த முடியும். ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அது வந்து லிபரல்ஸும் இருக்கிறாங்க, குடியரசுக் கட்சி இப்போ மாதிரி பேசுகிறவங்களும் வந்து இருக்கிறாங்க, பெர்னி சாண்டர்ஸ் போன்று நேரடியாக ஒரு தொழிலாளிகள் மக்கள் நலனை பேசக்கூடிய இடதுசாரிகளும் வந்து இருக்கிறாங்க. அவர் கூட போன அதிபர் தேர்தலில் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். அப்புறம் வந்து தனக்கு ஆதரவு போதுமான அளவு இல்லைன்னு சொல்லி பின்வாங்கினார். அவருக்காகலாம் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் 2K கிட்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேசிவாக வேலை செஞ்சாங்க. ஒரு க்ரௌட் ஃபண்டிங் வேலையெல்லாம் வந்து செஞ்சாங்க. ஆனால் குடியரசுக் கட்சி வந்து நேரடியாக இனவெறி இதெல்லாம் வந்து பேசக்கூடியது, பிற்போக்கான கட்சி. இப்போ அமெரிக்காவில் வந்து கூக்லக்ஸ் கிளான் அப்படின்னு ஒரு வெள்ளை நிறவரி அமைப்பு வந்து போன நூற்றாண்டுகளெல்லாம் தீவிரமாக இருந்தது. அவங்க வந்து துப்பாக்கி எடுத்து கருப்பின மக்களை சுடுவது, இந்திய மக்கள் வந்து பொட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை அழிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய கொள்கைகளை மேலோட்டமாக பேசுகின்ற ஒரு தலைவராக வந்து ட்ரம்ப் வந்து இருக்கிறாரு. அதனால் வந்து இப்போ கமலா ஹாரிஸினுடைய ஸ்ட்ரென்த் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கருப்பின மக்கள் வந்து ஆதரிப்பாங்க. பிற நாடுகளிலிருந்து வரக்கூடிய வம்சாவளி அந்த மக்கள் அவங்க கணிசமாக வந்து ஆதரிப்பாங்க. வெள்ளையின மக்களில் வந்து அது ட்ரம்புக்கு தான் மெஜாரிட்டி போகிறது வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு கால் இவங்க பிரச்சாரம் வந்து ஊடகங்கள் இதெல்லாம் வந்து அதை முன்னிறுத்தினால்னா கமலா ஹாரிஸுக்கும் அந்த வாக்குகள் வந்து வர்ற வாய்ப்பு இருக்குது. 2020 தேர்தலே பார்த்திங்கன்னா ஒரு 90% கருப்பின பெண்களுடைய வாக்கு வந்து கமலா ஹாரிஸ்க்கு வந்து வந்திருக்கு. இதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு. இதெல்லாம் இவங்களுக்கு சாதகமான அம்சம். இப்படி நம்ம 2 நோக்கிலையும் நம்ம வந்ததை பார்க்கலாம். ஒபாமா அவர்களுடைய அந்த ஆதரவுன்றது எந்த பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? ஒபாமா வந்து ஜனநாயக கட்சி தானே, ஜனநாயக கட்சி. அதனால் வந்து ஒரு ஜனநாயக கட்சியில் வந்து தெரிவு செய்யக்கூடிய வேட்பாளர் தான் ஆதரித்தவர் வந்து பிரச்சாரம். ஒரு கருப்பின பெண்ணாக அவங்களும் வராங்க இல்லையா? ஆமாம், அவங்க வந்து அப்படி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ட்ரம்ப் அட்வான்டேஜ். ஆனால் வந்து தேர்தல் நேரத்தில் அவர் ட்ரம்ப் வந்து ஏதாவது வந்து கோல்மாலாக ஏதாவது பேசி இப்போ நம்ம அந்த சீமான் ஆடியோ வீடியோலாம் இப்போ வந்து வைரலாக இருக்கிற மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே வந்து நிறைய பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. ஒரு குற்றச்சாட்டில் வந்து ஒரு போர்னோ நடிகையோடு அவர் வந்து உறவு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வாயை திறக்க வேணான்னு சொல்லி ஒரு பணம் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தால் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து மேல்முறையீடு வந்து போயிருக்கிறாரு. இந்த வழக்குகளுக்காக அவர் வந்து நிறைய செலவழிக்க வேண்டியிருக்குது. ட்ரம்ப் வந்து ஒரு முதலாளியும் கூட. நிறைய தொழில்கள் வந்து அவருடைய நிறுவனம் வந்து செய்யுது.
ரியல் எஸ்டேட் தொடங்கி பல தொழில்கள். இங்கே பூனாவில் கூட வந்து ட்ரம்ப் டவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து மோடி ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இங்கேயுமே ட்ரம்ப் வந்து தொழில் பண்ணுறாரு. அதனால் வந்து இந்த சிக்கல்கள்லாம் அவருக்கு வந்து இருக்குது. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து பதவியேற்றால்னு சொன்னால் அது உலகத்துக்கே கொஞ்சம் கஷ்டகாலமாக இருக்கும். ஜனநாயக கட்சின்னா அந்த கஷ்டகாலம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்றபடி அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி ரெண்டுமே ஒரே கொள்கையை தான் வந்து பேசும். ஆனால் குடியரசுக் கட்சி அதை மூர்க்கமாக வந்து பேசும். ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் காலத்தில் தான் எமர்ஜென்சி வந்தது, காங்கிரஸ் காலத்தில் தான் வந்து மாநிலங்களுடைய ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது, இடஒதுக்கீடு எதிராக பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ மாறி இருக்கிறது. அதுபோல் ஜனநாயக கட்சியில் வந்து சில மாற்றங்கள் வந்து வந்திருக்குது. அந்த வகையில் பார்த்தா ட்ரம்ப் வந்து தோல்வி பெறுவது வந்து உலக மக்களுக்கு நல்லது. கண்டிப்பாக சார். இந்த அதிபர் தேர்தல், அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்படின்றது நவம்பரில் தான் நடக்க இருக்குது. அதுக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து அதை பற்றி நிறைய பேச வேண்டி இருக்கும் அப்படின்றது தான் செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.